கூட்டம்னு பார்க்குறீங்களா? பாருங்க, இதுதான் வந்து நம்ம ஐயா அப்துல் கலாமோட நினைவிடம், தேசிய நினைவகம்னு சொல்லி ஒரு ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதுதான் இது பாருங்க. ராமேஸ்வரத்துக்கு கடல் அது மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஐயா அப்துல் கலாமும் ஃபேமஸ் தான். நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்சால் டைம் இருந்தால் வந்து பார்ப்போம். நம்ம 4 மணிக்கெலாம் அங்கே போகணும். அதனால் நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ எஸ், முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நேராக இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் ராமேஸ்வரம், அப்புறம் தனுஷ்கோடி ஒரு 17 கிலோமீட்டர். தனுஷ்கோடி இந்த ரைட்டு இந்த கட்டு பார்த்தீங்களா, அது நேராக போனால் கோயில், இதில் போனால் தனுஷ்கோடி. உள்ளே போகணும். உள்ளே போய் ஸ்ட்ரெயிட் ரோட் நேராக போய் அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த செக் போஸ்ட் தாண்டிட்டா அலவுடுன்னு அர்த்தம். தனுஷ்கோடி அலவுட். ஓகே, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோங்க. அதான் போகணும். பார்த்தீங்களா செக் போஸ்ட்டு, வண்டியெல்லாம் போகுது. ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. நோ இஷ்யூஸ். தாண்டிட்டாலே அவ்வளோதான். தனுஷ்கோடி என்டர் ஆயாச்சு. வாவ், செமங்க. கரெக்ட் டைம். டைம் இஸ் 3:49. ஸோ இன்னொன்று வந்து இந்த ஏரியா வந்து லிக்கர் ஃப்ரீ ஜோன். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு லிக்கரோ டாஸ்மாகோ எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு ஃபைனல் செக் போஸ்ட். ஓகே, இங்கே தான் வந்து நாங்கள் கேட்டு போனோம். 6 AM to 5 PM. 5 PMங்க. ஆனால் நம்ம 4 PMனு பிளான் பண்ணி வந்தோம். கரெக்டாக இருக்கும்ண்ணே. கரெக்டாக 3:52. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே இருந்து தான் ஸ்டார்டிங். இந்த ரோடு இருக்கே, ஒன் ஆஃப் தி ஆசம் ரோட் டு ரைட் அ பைக். சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். பரவாயில்ல, இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்லிட்டேன்னா, அது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். அதனால் வண்டியெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, உள்ளே எந்த பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு. இங்கே பாருங்கள் எத்தனை பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்கன்னு. நேராக போக வேண்டியது தான். இங்கே வரேன், இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது இருக்கே, ஓ மை காட். இந்த கேமராவில் இந்த ஃபைல்லாம் லாக் பண்ணலாம். நம்ம பைக்கில் இதாகுதில்ல, அதெல்லாம் லாக் பண்ணி வைப்போம். ஃபுல்லாகவே லாக் பண்ணுவோம். அப்போ தான் அவர் வர்றது, நம்ம முன்னாடி போகிறதெல்லாம் லாக் ஆகும். ஸோ மாசம்ங்க தெரியுதா? அந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல், ரெண்டுக்கும் நடுவில் ரோட். இப்படியும் கடல், எப்படியும் கடல், ரெண்டுக்கும் நடுவில் போகிறோம். கேமரா ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணிக்கலாம்.
வீடியோலேருந்து எப்படி இது ஆடியோக்கு இது ஃபோட்டோக்கு மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னே தெரில. இருங்க அதையும் மாற்றிடுவோம். சிட் ஆன் பர்ஃபெக்ட் பொசிஷன். Okay, start the recording. Hi buddy, welcome to ராமேஸ்வரம். இந்த படி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ அவர் கன்னியாகுமரி பார்த்துட்டாரு, தென்காசி பார்த்துட்டாரு, ஆஃப் ரோட் பார்த்துட்டாரு. ஆஃப் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா மண்டை சாஞ்சிச்சு பாவம். இப்போ தான் வந்து ராமேஸ்வரமும் பார்த்து தனுஷ்கோடி பார்க்க போகிறேன். ஹாய் ஃபை படி, அப்புறமா நீ ட்ரீட் கொடு. ஸோ எஸ், இந்த ஃபைலையும் லாக் பண்ணுவோமா? ஓகே, இதுவும் லாக் ஆகிடுச்சு. என்னென்னா லாக் ஃபைல்னால் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டி ஆங்கிள் வியூ வந்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃப்ரண்ட்டு, அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்புறம் நம்மளோட கோப்ரோ. ஸோ நானும் வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து 1080pயில் ஷூட் பண்ணுது. பட் குவாலிட்டி கோப்ரோ அளவுக்கு இருக்காது. பட் ஃபைன், ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் நேற்று போன ஆஃப் ரோடில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை லாக் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து ஐ எம் காஷியஸ். இந்த ஃபைலை லாக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ தெரியுது. பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதை நான் தனியாக கூட உங்களுக்கு நான் யூடியூப் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி கேமரா கொஞ்சம் தொடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு தொடச்சிட்டே எடுக்கிறேன். தெரியுதா? see the view guys, வேறு லெவலில் இருக்குது. 5th கீழெலாம் போவேணாம், பொறுமையாகவே போவோம். அதில் போனால் கோதண்ட ராமர் கோயில். ஓகே, நேராக போனீங்கன்னா ராமர் கோயில். ஸோ கோயில் நம்ம வரப்போ டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அது வரைக்கும் போய் உங்களுக்கு ஒரு இது காமிச்சிட்டு வரேன். நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம். அதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகணும். அங்கே போயிட்டு அதை சாப்பிட்ணும். பசிக்குது, மத்தியானம் சாப்பிடவே இல்லை. தெரியுதா? வந்து இல்லை, ஃபைல் லாக் ஆயிடுச்சு. ஸோ 4 minutes வீடியோ. இந்த வண்டி போனால் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வியூ கிடைக்கும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் ஒரு கடல், இந்த சைடும் ஒரு கடல். அங்கே இருக்கிறது வந்து ஒரு ராமர் கோயில். ஓகே, ஸோ அதுதான். ஏன்னா நடந்தே வராங்க, அவங்களாம் அங்கேருந்தே நடந்து வருவாங்க இந்த கோயிலுக்கு. வேன் மட்டும்தான் அலோடு, பஸ்ஸஸ் வந்து அலோவ் பண்ணல. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சபரிமலை சீசனில் நிறைய பேர் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அங்கேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோ கிட்ட பிடிச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கோதண்ட ராமர் கோயில். ஸோ 4 minutes 5 minutes ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்த வரைக்கும் ஒரு 5 minutes ஒரு வீடியோ வந்து என்னோட கேமில் வந்து ஆயிருக்கு. ஜிபிஎஸ் ஆண்ட்ராய்ட் கேம் மவுண்ட் அதில் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை, போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ ஒரு வியூ
இதுவாக முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு கோயில். எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இங்கே. அப்புறம் நேற்று கன்னியாகுமரி போயிட்டு இன்றைக்கி இங்கே. ஓ, கன்னியாகுமரி இங்கே சும்மா. அதுக்கப்புறம் எங்கே போட்டியா? முந்தா நேற்று தென்காசி, நேற்று கன்னியாகுமரி, இன்னைக்கு இங்கே ராமேஸ்வரம், நாளைக்கு வீட்டுக்கு. அவ்வளோதான். கோயம்புத்தூர் தான். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் கேமரா துடைச்சாச்சு. பேக் கேமரா எப்படி துடைக்கிறது? டக்குன்னு 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 என்ன பார்க்காத, விற்குன்னு 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 என்ன பார்க்காத, பார்க்காத பார்வையாத பார்க்காத பார்க்காத வா 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 வா. அங்கேயும் இது வரைக்கும் வருதா? லாஸ்ட் டைம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் நின்று சன்செட் பார்த்தோம். பட் இந்த டைம் வந்து உள்ளேயே போகிறோம். ஸோ பேட்ரி 1% தான் இருக்குது. சப்போஸ் இது கட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வேறு பேட்ரி மாற்றிட்டு நான் திரும்ப இதை எடுக்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் லைக் 100% பேட்ரி. உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் பேட்ரி வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஓகே, நவ் வி ஹேவ் 100% பேட்ரி. ஸோ ஃபுல்லாகவே வி கேன் ரெக்கார்ட் 5 hours 59 minutes ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா? என்னோடய ரைட் சைட்லையும் சி, லெஃப்ட் சைடும் வந்து சி. ப்ளூடூத் இது வேறு லோ பேட்ரின்னு கத்திட்டு இருக்குங்க. ஸோ க்ளவுஸ் போட்டுக்கலாம் till the end. அதுக்கப்புறம் வேணால் கழட்டி எங்கேயா வைக்கிற பற்றி யோசிப்போம். வேரிங் திஸ் க்ளவுஸ் ஆக்சுவலி கை கொஞ்சம் பெருசாகிடுச்சா, க்ளவுஸ் வந்து இறுகிச்சான்னு தெரில. சரி, கை தான் பெருசாக இருக்கணும். திங்கிற தீனி அந்த மாதிரி தொடச்சாச்சு கேமராவில் இருந்த அழுக்கு. ஸோ இப்போ இதையும் வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலும் லாக் ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த லாஸ்ட்டில் தெரியல, அதுதான் அர்ச்சல் முனை. ஸோ ஹாய் படி, சிரிச்சுக்கிட்டே வராயா. என்ன கவலை எது இருந்தாலும் அவன் மட்டும் ஜாலியாக சிரிச்சுட்டு வரான். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு வந்து யூஸ் தான். ஸோ cheers. Finally our Himalayan is going to make to the end of our country, tip end of our country, that is Archal Munai. தான் பிடிக்காதுங்க. நல்லா வீடியோ எடுத்துகிட்டு போவோம், முன்னாடி ஒருத்தவங்க வந்து வீடியோவே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வந்து முன்னாடி வந்துடுவானுங்க. போய் தொலையும். நான் பொறுமையாகவே வரேன். இந்த பெரிய வேனையும் பிளாக் பண்ணியிருக்கணும். தெரியுது பார்த்தீங்களா? நடுவில் வந்து ஒரு மணல் மேடு. அங்கே தான் ஒரு சின்ன மீனவ கிராமம்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே. ஸோ அங்கே இந்த போட்ஸ்லாம் நிற்கிது பாருங்கள். அவங்க யாராவது இங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உள்ளே தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போவும் வந்து நம்ம பைக்கெல்லாம் அங்கேயே போட்டுட்டு வரணும். ஏன்னா நைட் வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வருவாங்க, போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு டைம் வரப்போ கடல் இது வரைக்கும் இருந்துச்சு. அது அந்த அலை வந்து இங்கே மோதி அப்படியே கீழே வந்துட்டு நம்ம
கல்லில் மோதி ரோட்டில் பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சம் பைக் ரைடர்ஸ் ஹவ் கிவன் கம்பெனி. அப்படியே பார்த்தோம் ஒரு GS, அப்புறம் ஒரு டியூக், அப்புறம் வேறு இன்னொரு பைக் ஒரு கவாசாக்கின்னு நினைக்கிறேன். 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க போட்டு வெட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. நம்ம அந்த ஸ்பீட்லாம் போல். ஐ வாஸ் cruising only at 90 to 100 சம்வேர் பிட்வீன். அதுதான் ஏன்னா 110 120 போகலாம். நம்ம ரோடை பற்றி நமக்கு நல்லா தெரியும், எங்கேருந்து எப்போ என்ன வரும்னு தெரியாது. பட் அவங்க அது பெரிய வண்டி, அதனால் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கலாம். பட் ஐ மெயின்டைன் 90 100. நல்ல ஒரு ஹைவேஸ் நல்ல ஸ்ட்ரெச்னா 110 120 அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் நான் ஓட்ட மாட்டேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்போ ஜாலியாக 5th gear 60, 4th gear 40 50 போட்டுட்டு அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு வர்றது இருக்கே வேறு லெவலுங்க. இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன், தெரியுதா? இங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு இதில் வந்து ஒரு சுனாமியில் வந்து ஒரு ஃப்ளட்டு வந்தப்போ இங்கேருந்து ஒரு ஊரே வந்து அழிஞ்சிருச்சு. அதுதான் இதோட மெயின் ஹிஸ்ட்ரி. பட் இங்கே இப்போ 1-2 கோயில், இங்கே பாருங்கள், இந்த கோயிலெலாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சைடில் நான் மீனவ கிராமம் இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அங்கே ஒரு சில பேர் இருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம வரப்போ இங்கேயே நிறுத்திட்டாங்க. எங்கேமா எனக்கு தெரிஞ்சு பெரிய வண்டியெல்லாம் இங்கேயே நிறுத்திடுவாங்க. இதுக்கப்புறம் இனி போகணும் அந்த எண்டு. ஸோ நம்மால் ரமேஷ் அநேகமாக அங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எண்டுக்கே போயிட்டார், போய் நிறுத்திட்டார். ஆனால் எனக்கு வந்து ஹிமாலயன் 450 இந்த பிளாக் கலரில் வந்து நான் எடுக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்து மேட் ஃபினிஷில் ஒன்று காசா ப்ரௌன் இல்லைன்னா ஒயிட். பட் இப்போ வந்து இந்த மேட் எடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து பெரிய வண்டியாக தெரியுதா, எல்லோரும் பார்க்குறவங்க பெரிய வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் கூட இந்த கோல்டன் கலர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், ஃபுல் பிளாக்காக மாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நவ் ஐ ஹாவ் அ செகண்ட் தாட். ஏன்னா வெளில வரப்போ எல்லோரும் வந்து நம்ம வண்டியை பெருமையாக பேசுறது செமையாக இருக்குங்க, எவ்வளோ லட்சம் பார்க்குறவங்களாம் கேட்குறது. எனக்கு இந்த ட்ரிப்பில் மட்டுமே இது வரைக்கும் ஒரு 6-7 பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ லட்சம் அப்படின்னு. அதனால் ஐ ஹோப் ஐ வில் ஸ்டிக் வித் த OG பெயிண்ட் தீம் அண்ட் அதர்ஸ். இந்த ரைட் சைடில் மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது, லெஃப்டில் இல்லை. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இங்கே நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனாலையா இல்லை எதனாலன்னு எனக்கு தெரில. பட் கம்பேரிட்டிவ் டு லெஃப்ட் சைடு வந்து செம்ம சாலிடாக நிற்குது. ரைட் சைடில் வந்து கொஞ்சம் இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு அது எதாவது லூஸாக இருக்கா பார்த்து டைட் பண்ணணும். நான் உள்ளே அந்த போல்ட்டை வந்து கழட்டி மாற்றினேன், அதில் ஒரு வேலை சின்ன லூஸாக இருக்கலாம். பட் சீரியஸ் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஆல் யோர்ஸ் நவ். என்ஜாய் தி ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அண்ட் அர்ச்சன்முனை வியூ பாயிண்ட். நான் பயந்துகிட்டே வந்தேன், எங்கே இதை அலோவ் பண்ண மாட்டாங்களோ, மழை பெஞ்சிருமோ, நம்மளை விட மாட்டாங்களோ அப்படின்னு. பட் எல்லா ட்ரிப்பும் நான் இங்கே வரப்போ அந்த மாதிரி தான் ஆகுது. பட் ஸ்டில் ஐ யூஸ் டு கெட் ஆக்சஸ். கோயம்புத்தூர் வண்டி TN38 கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. குட்டி குட்டி படகெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. கடல் சீற்றமாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் வரப்போ 2-3 இடத்துல கேட்டேன். பட் நம்ம நல்ல நேரம் புயல் இங்கே வராமல் மேலே போயிடுச்சு. சென்னையெலாம் இன்றைக்கி அடிச்சு நிமிஷம்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு வந்து அது கோயம்புத்தூர் வரப்போகுது. நைட்டு ஒரு 10 o'clock மேலே நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ரீச் கோயம்புத்தூர். அதனால் நாளைக்கு மார்னிங் இங்கே வரலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது தெரில எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. இல்லைனா ஒரு வேளை 6 o'clock திரும்ப மார்னிங் இங்கே வந்துட்டு சும்மா ஒரு இதென்ன ஒரு 1/2 hour to 1 hour தானே, ஒரு 7 o'clock இதை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சாப்பிட்டு ஒரே ஸ்டெச் அடிச்சிடலான்னு பார்க்குறேன்.
இன்றைக்கி சீக்கிரமாக போய் இதுக்கப்புறம் தான் ரூம் பார்க்கணும். ரூம் பார்த்து ஒரு ஸ்டேவை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாளைக்கை பற்றி நான் யோசிக்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் கோனா என்ஜாய் திஸ் தனுஷ்கோடி எண்ட். ஃபுல்லாக பாருங்கள் சாமி, சபரிமலை சாமி. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பொறுமையாக தான் போகணும். ஃபுல்லாக வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாம் அங்கேயும் எங்கேயும் வருவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைச்சா சாப்பிட்ணும். ஆனால் போகிற வழியில் ஒரு அக்கா கூப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு, அதை போய் சாப்பிட்ணும். Now we are going to reach the end. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி end, அர்ச்சல் முனையோட end, நம்ம இந்தியாவோட end. Traffic. ஆளை ஏற்றிட்டு வந்து ரோட்டில் நிறுத்த வேண்டியது தானே. ஒருத்தனால எத்தனை வண்டி பிளாக் ஆகி நிற்குது. முன்னாடி கேமரா பாரு, அதுக்காயிடுச்சு அதுக்குள்ளே. கொஞ்சம் கேப் கேஷாக கூட போயிடலாம். அம்மா எங்கே இருக்காருன்னு தெரியலையே. ஓகே, so this is it friends, the end of India, Dhanushkodi, Archal Munai. உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து நிறுத்துறேன்.
ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சு ஓட்டுங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறத இன்னொரு vlogல வரும். ஸோ அதையும் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், we are growing. Thanks, we'll meet you in another video. ஓகே போதுமா? ஓகே.